பாகவத புராணத்தில் முதல் ஸ்கந்தம் ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் சொல்ல போக முடியாது, தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். உலக பகவான் படைச்சார் இல்லையா, அதே மாதிரி நம்மளையும் பகவான் பிறவி கொடுத்துருக்கார். நம்ம என்ன மாறி மாறி பிறந்துட்டே தான் இருக்கும். அந்த பிறவியில் கர்மங்களை நிறைய செஞ்சுட்டே தான் இருக்கும். அதை கழிக்கணும். கழிக்கிறது எப்படி? கர்மத்தை சம்பாதிப்பதை கழிக்கவே தவிர கர்மத்தை சேர்ப்பதற்கு அந்த எதுக்காக பகவான் படைக்கிறார்? கர்மா கழிக்க தான். நம்ம தான் அனாதி காலமாக சேர்த்து வச்சுருக்கோமே, அதை கழிக்கத்தான் பகவான் பிறவி கொடுக்குறார். அதுக்கு நம்ம தீய கர்மங்களை செய்யாமல் இருக்க வேணும். அதுக்கு வழிகாட்டத்தான் பகவானே அவதரித்து இதை செய், இதை செய்யாத, இதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார். அதுக்கு தான் நைமிசாரியம்ல பாரதத்தில் உத்தரப்பிரதேசில் நைமிசாரண்யம் ஒரு பெரிய அற்புதமான க்ஷேத்திரம். அது பகவான் காடு வடிவத்தில் இருக்கார், இயற்கையாலேயே வடிவத்தில் இருக்கார். ஒருத்தில் புஷ்கரம் தண்ணீர் வடிவத்திலே இருக்கார் பகவான். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதன் அடியில் சூத பௌராணிகர் அமர்ந்துருக்கார். அவர் யாருன்னா ஹர்ஷனரோட திருக்குமாரர். அவரை சுற்றி நிறைய ரிஷிகள் உட்காந்துட்டுருக்கா. ஏன்னா அவள் சூத பௌர்ணர்கிட்ட கேட்குறா, அந்த கலிகம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் போல இருக்கே, வாழ்க்கை இந்த கலியுகம் சுலபமாக வாழறதுக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. அதாவது தர்மத்தின் பக்கமே போக முடியாமல் இருக்கு, எப்படி பாவத்தை தொலைக்கிறது அப்படின்னு அவள்லாம் கேட்குறா. கலியுகத்தின் கொடுமையை சொல்கிறேன். அனைவருக்கும் அது ஆயுஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப குறைவாக இருக்கும். ஸ்ரத்தையே ரொம்ப குறைஞ்சிரும். ஆரோக்கியமும் குறைவாக இருக்கும். சுற்றுப்புற சூழலும் நன்னாவே இருக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பகவானை நினைக்க வழி என்ன? பக்தியில் தான் பகவானை நினைக்கணும். அதான் அது சரி, பக்தி வளர்க்கலான்னா ஏதோ ஒன்று தடுக்கிறதே, அதை மீண்டு வர என்ன செய்யணும் அப்படின்னு இது ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறா. அது மட்டும் இல்லை, வேதத்தோட சாரம் எல்லாத்தையும் சொல்லுங்கோ, அவதாரங்களை பற்றி சொல்லுங்கோ, உலகை படைத்ததையும் நம்மளாம் படைக்கப்பட்டிருக்கோமே, எதற்காக படைக்கப்பட்டிருக்கோங்கிறது சொல்லுங்கோ, விரிவாக சொல்லணும். கண்ணனோட லீலைகளை நாங்கள் நிறையா கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அவள் ரிஷிகள்லாம் கேட்டுக்கிறா. அது மட்டும் இல்லை, நாம் எப்படி வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடிக்கணும், தர்மம் செய்ய வேண்டுங்கிற உடனேயே நாம் என்ன பண்ணுறோம்? பணம் செலவழியுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, எப்படி தர்மம் பண்ணுறது அப்படி யோசிக்கிறோம். தர்மத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம என்ன யாகம் யஜ்யமாக பண்ண போகிறோம்? என்ன பொய் பேசாமல் இருந்தாலே போகிறோம். ஜீவராசியில் ஹிம்சிக்காமல் இருந்தால் போகிறோம். பசுமாட்டுக்கு துவாதசேனிக்கு ஒரு ஆத்திக்கீரை போடுறோமா, அதுவே பெரிய தர்மந்தான். ஒரு 8 ஏழை தானம் பித்திருக்களை நினச்சின்னு கொடுத்தாலே அதுவே பெரிய தர்மம். இந்த மாதிரி சின்ன சின்ன தர்மத்தை செய்யலாமே. கலியுகத்தில் இப்படிப்பட்ட எளிமையான தர்மம் கூட தெரியாமல் அப்படியே இருந்துடுறோம். இதுதான் கலியோட குணம். ஆக கலியுக தர்மத்தை, அது அவதாரத்தை சொல்லும்படி இவெல்லாம் கேட்டுண்டா. சூத்த பௌராணிக்கர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாரும் அவள் சொல்கிறத ரிஷிகள் எல்லாரும் கவனமாக கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ தானே பக்தி பெருகும் அப்படிங்கிறார. பார்த்தீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும். பக்தி வளர வேண்டுமானால் யாரிடத்தில் பக்தி வர வேண்டுமோ அவரோட பெருமைகளை நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பகவான்கிட்ட கதைகளை கேட்க தான் அவருடைய பெருமையை நமக்கு புரிஞ்சு உள்ளத்தை அப்படியே லேசாக பக்தி வளரும். அப்போ தான் உலக விஷயங்களில் பற்று குறையும். பற்று குறைஞ்சாதான் பக்தி வளரவே தொடங்கும். எப்படி காந்தமாகிற கண்ணன் இருக்கா இல்லையா, அவர் இரும்பு போல இருக்கும் நம்மை தம் பக்கம் இழுக்க தொடங்கிடுவார். ஏன்னா பக்தி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது இல்லையா, உடனே அவர் தன் பக்கம் இழுக்க ஆரம்பிப்பார். அதுதான் புராணத்தோட பெருமை. இந்த நல்ல விஷயங்கள் மனதில் பதியத்துக்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. என்ன தெரியுமா? புண்ணியக்ஷேத்திரம் போய் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினாலே நமக்கு பாவங்கள் போக ஆரம்பிச்சிடும். அப்போ கர்மங்கள் விலகும். மனதில் இருக்கும் அழுக்கை போக்கிவிடும். உலகப்பற்றை அப்படியே அந்த சங்கிலியை அறுத்துட்டோமானா ஃபுல்லாக நமக்கு புராணங்களை கேட்க நமக்கு பாவங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் நம்ம புராண கதையில் கேட்டுட்டே இருக்கணும். வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷாயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே. பகவான் இந்த கதை ரூபத்தில் காட்சி கொடுப்பார். அதை கேட்க நமக்கு பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும். பக்தியோடு கதையை கேட்கணும். எப்படி? கண்ணை மூடிண்டா அப்படியே நம்ம கண் முன்னாடி மயில் பீலியோடு பகவான் புல்லாங்குழல கையில் வச்சுண்டு வனமாலை சாத்திண்டு அப்படியே பகவான் தெரியணும். எப்படி கண்ணன் தெரியணும்? கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமுக்திகம் கரதலே வேணும்
கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணி. அப்படி பகவானை பார்த்து பார்த்து அனுபவிக்க அப்படியே கண் முன்னாடி கண்ணன் தெரிஞ்சிருவார். அப்போ கண்ணனை பார்த்த உடனே மீதம் இருக்கும் எல்லா பாவமும் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். சூத்த பௌராணிக்கர் சௌனகர் அவார்ட்டு கேட்குறார். கதை சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பாகவத புராணத்தை பற்றி நம்ம பத்ம புராணம் ஒன்று கதை சொல்கிறது, அது குட்டி கதை, அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். பத்ம புராணத்தில் 2 கதை சொல்கிறது. இல்லைன்னா ஒரு கதை நாரதரோட பக்தியை பற்றியது, 2வது ஆத்மகாரி துந்துகாரி துந்துலி கோகர்ணன் அவளோட கதையை பற்றி சொல்கிறது. இப்போ முதல் கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு முறை நாரதர் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு அப்படியே இப்போ வேகமாக போயின்னு இருந்தாராம். சில ரிஷிகள்லாம் நாரதரோட முகத்தில் பார்த்தார். ஏன்னா நமக்கு தான் எப்பவும் கவலை இருக்கும், இவர் என்ன இவ்வளோ கவலையோட போகிறார், கவலை கோடே ரேக தெரியறதே அப்படின்னு அவளை பார்த்து நாரதரை பார்த்து கேட்டாலாம், என்ன கவலை உமக்கு அப்படின்னு. நாரதர் சொல்கிறார், கலியுகத்தில் எப்படி தான் நல்லதை தேடுறதுனே தெரியல. பாரத தேசத்தில் நானும் நிறைய புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போயிட்டேன். எங்கே போனாலும் எந்த புண்ணியக்ஷேத்திரத்துலையும் நல்லதே இல்லை. எங்கெல்லாம் நாரதர் சென்றார் என்பதை கூறுகிறார். என்ன எங்கெங்கே தெரியுமா? புஷ்கரம், பிரயாக், அதான் திரிவேணி சங்கமம் சொல்கிறோமே, அங்கே காசி, கோதாவரி, ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபம் சொல்லிகிட்டே போகிறார். இது மாதிரி எல்லா க்ஷேத்திரமும் போயிட்டேன். ஆனால் ஒன்றுத்துல கூட நல்லதே கண்ணில் படலை. கடைசியில் யமுனை கரைக்கு வந்தேன். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அங்கே பார்த்தேன். ஒரு இளம் பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். 2 பேர் மயக்கத்தோடு படுத்துட்டு இருந்தா. அந்த பெண்ணுக்கு வயது 20 தான் இருக்கும். ஆனால் அந்த 2 பேருக்கு வயது 90 இருக்கும். முடியாமல் மயக்கமாக படுத்துட்டு இருந்தா. பெண்ணிட்ட யார் இவர்கள் அப்படின்னு கேட்டேன். இவாள 2 பேரும் என் குழந்தைகள் அப்படின்னு கூறிண்டா. அது எப்படி, இவா 90ல் இருக்கா, நீ 20ல் இருக்க, உன் குழந்தைங்கிறியே அப்படின்னா. அப்போ அவள் சொல்கிறா, ஏன் இவன் மயக்கமாக இருக்கா அப்படி கேட்டோன்னா, அதுதான் தெரியல அப்படிங்கிற அந்த பொண்ணும். எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னா. நாரதரும் நிறைய சொல்லி பார்த்தேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னோடனே நாரதரும் உபனிஷத்து, பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்னெல்லாம் அவ்வளவு சொல்லி பார்த்தாரு. அசையவே இல்லை அவா. உடனே இப்படி பார்த்தாரு, ஏன் இப்படி அசையமாக இருக்கான்னு. கடைசியில் நாரதர் அந்த பெண்ணிட்ட, நீ யார், உன் கதையை சொல்லு அப்படிங்கிறா. உடனே அந்த பொண்ணு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னாக்கா, நாங்கள்லாம் வைகுந்தத்தில் இருந்தோம், பகவான் தான் எங்களை கீழே அனுப்பி வச்சார். என் கூட என் தோழி ஒத்தியும் வந்தா. ஸோ நாங்கள் 4 பேர் இங்கே தான் இருந்தோம். கிருத்தயுகத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் திரேதாயுகத்துலையும் எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்தோம். துவாபர யுகம் வரைக்கும் எங்களுக்கு நன்னா தான் இருந்தது. கலியுகம் வந்தது, அப்போ தான் கஷ்டமும் வர தொடங்கியது. என் தோழி எங்கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விடை பெற்றுன்னு அவள் வைகுந்தம் போயிட்டா. இனி எனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தோழி போனான். நாங்கள் 3 பேரும் இப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றிகிட்டே வந்தோம். இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருந்துட்டுருக்கோம். அப்போ எனக்கும் தான் இங்கே வயதாகிடுது. முதல்ல எனக்கும் 90 வயசு ஆகிருந்தது, இவாளுக்கும் 90 வயசு ஆகிடுது. அப்போவே கடைசியில் என்ன பண்ணோம், யமுனை கரைக்கு வந்த உடனே நான் 90லேருந்து 20 வயசு ஆகிட்டேன். ஆனால் இவா என்ன பண்ணுறா, இவா அப்படியே இருக்கா. ஆனால் மயங்கியும் போயிட்டா, மூப்பு ஆகிடுது, எழுந்துக்கவே முடியல இவாளால் அப்படின்னா. நாரதர் இவ ஏதோ ஒன்று மறைச்சி சொல்கிறாளேன்னு தன்னோட ஞான திருஷ்டியால் அப்படியே பார்த்தார். என்ன நடந்தால் புரிஞ்சுன்னு விட்டார். ஓ பெண்ணே, நீ தான் பக்தியா, உன் தோழி தான் முக்தியா, இந்த 2 பேரும் தான் ஞானம் வைராக்கியமா அப்படின்னு கேட்டார். இவர்கள் ஆட்களே இல்லை. இவா 4 பேர் யார்? பண்புகள். பக்தி, முக்தி, ஞானம், வைராக்கியம், இவா 4 பேர் பண்புகள்ங்கிறத நாரதர் புரிஞ்சுன்னு விட்டார். இவாளையே பகவான் அனுப்பிச்சார் அப்படின்னா, இந்த பூமியில் பக்தி இருந்தால் தானே முக்தி கிடைக்கும். அதனால் பகவான் என்ன பண்ணார், பக்தி, முக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாத்தையும் அனுப்பிச்சார். பக்தி வளரணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வளரணும், அப்போ தான் முக்தி கிடைக்கும். ஸோ 4 பேரையும் அனுப்பிச்சார். அவள் தான் இந்த 4 பேரும். அது துவாபர யுகம் வரைக்கும் நன்னா தான் இருந்தது. திரேதாயுகம், துவாபர யுகம் வரைக்கும் எல்லாம் நன்னா போச்சு. அது வர வர யாருமே முக்தி அடைய பற்றியே திங்க் பண்ண மாட்டேங்கிற. முக்தி அடைகிற ஆட்களே குறைஞ்சி போயிடுது. அதனால் முக்தி சொன்னால் சரி, இனிமேல் எனக்கு இங்கே வேலை ரொம்ப இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு பக்திகிட்ட சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. உனக்கு எதுனாலும் என்னை கேடு, நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. ஏன்னா வர வர யாருக்கும் முக்தி அடையிறதுக்கு என்ன வரணும், பக்தி நன்னா வளரணும், ஞானம் வைராக்கியம் வேணும். அது எதுவுமே வரல இல்லையா. அதனால என்ன ஆச்சு, முக்தி சொல்லிட்டா. என்ன துர்லபம், ஒருத்தருக்கு முக்தி கிடைச்சா ஜாஸ்தி. ஸோ நான் கிளம்புறேன்
அப்படி உனக்கு வேணும்னா நான் வருவேன், நீ பக்தி இருந்து யாராவது ஒருத்தர் முக்தி அடைத்துக்கிற இருந்தானா நீ கூப்பிட்டு நான் வருவேன் அப்படின்ட்டு அவள் போயிட்டா. ஆனால் பக்தி கூட வந்துடும், ஞானமும் வைராக்கியம் வரவே மாட்டேங்கிறது. அதனால தான் வருடப்படுத்துன்னு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறா. ஞான வைராக்கியம் இந்த கலியுகத்தில் கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அதை காமிக்கிறா. இப்போ நம்மளாம் பக்தி இல்லாமையா இருக்கோம், பட் ஞானம் வைராக்கியம் இருக்கா? இல்லை. நம்ம எல்லோரும் பக்தி செய்கிறோம், பகவானை சேர்க்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் ஞானம் வைராக்கியம் இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவள் எழுந்துக்காம படுத்துன்னு இருக்காளாம். இப்படி ஞானம் வைராகியம் எழுந்துக்கலன்னு பக்தியை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவள் சொல்கிறா, நான் உங்கள்கிட்ட இப்போ எல்லா கதையும் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த ஞானம் வைராகியத்தை நீங்கள் எழுப்பணும் அப்படிங்கிறா. அவர் என்னமோலாம் பண்ணி பார்க்குறார், எழுந்துக்கலை. அப்போது சனத்குமாரர்கள் அங்கே வரா. சனத்குமாரர்கள் பார்த்துட்டு இன்னும் என்ன என் நாரதரே அப்படின்னா, நாரதர் அவளை சேவிச்சுட்டு இந்த மாதிரி ஞானம் வைராகியம் இப்படி படுத்துன்னு இருக்கா, அவளை எப்படியானு எழுப்பணும் அப்படின்னா. அப்போது ஒன்று செய்யுமே, நீ நல்ல காரியங்களை ஏதாவது செய்யுங்கோ அப்படிங்கிறார். அசந்து போய்ட்ட நாரதர், நான் எப்போவுமே வாழ்க்கையில் அதானே பண்ணின்னு இருக்கேன், அதுவும் இவளை எழுப்புறதுக்காக நான் வேதம், உபனிஷத்து, பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரம் எல்லாம் சொல்லி முடித்தாச்சு, எழுந்துக்கவே இல்லையே அப்படிங்கிற. போறவே போராது அப்படிங்கிற சனத்குமாரர். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க, 7 நாள் பாகவத சப்தாகம் கேட்கணும், அது ஒன்று தான் வழி இவாளை எழுப்புறதுக்கு அப்படின்னு சனத்குமாரர் அவள் 4 பேர் சொல்கிறா. அப்போது நாரதர் கேட்குறான், இவ்வளோ சொன்னேனே, அதை விட பாகவதத்துக்கு ஏற்றமா அப்படின்னா. இதில் என்ன சந்தேகம், கண்ணனோட புராணம்னா சொல்ல போகிறேன், பாகவதம் தான் ஏற்றம். 7 நாள் இவாளை கங்கை கரைக்கு கூட்டின்னு போய் அங்கே ஆனந்தவனம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு நீங்கள் பாகவதம் வாசிங்கோ, 7 நாள் விடாத வாசித்தா இவாளுக்கு ஞானம் வைராக்கியம் வந்துடுங்கிறார். அவர் என்ன பண்ணாங்கிறத நம்ம அடுத்து நான் பார்க்கலாம்.